இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் தினமணி பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். புல்டோசர் அநீதி அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்காங்க. புல்டோசர் பயன்படுத்தி சட்டவிரோதமாக கட்டிடங்கள் இடிக்கப்படுவது தொடர்பான தலையங்கம் இது. சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு கவாய், திரு KV விஸ்வநாதன் இருவரும் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்திருந்தார்கள். சட்டவிரோதமாக புல்டோசரை பயன்படுத்தி ஒரே ஒரு முறை ஒரு கட்டடத்தை இடித்தால் கூட அரசமைப்பு சட்டம் மீதான தாக்குதல் இது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கு. நீதிபதிகளுடைய இந்த குரல் இந்தியனின் மனசாட்சியின் குரலாக ஒலித்தது அப்படிங்கிறது தலையங்கத்துடைய முக்கியமான குறிப்பீடு. யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கிய இந்த புல்டோசர் நீதிங்கிறது பல மாநிலங்களுக்கும் தற்போது பரவி இருக்கு. ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கும் இது பரவி இருக்கு அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. தண்டிக்கக்கூடிய உரிமை நீதித்துறைக்கு தான் இருக்கே தவிர அரசுக்கு கிடையாது அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சொல்லியிருக்காங்க. இதை நீதிபதிகளும் சுட்டிக்காட்டி இருந்தார்கள். ஒருவர் குற்றவாளி அப்படிங்கிறதுனாலேயே அவருடைய வீடை இடிக்க முடியும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். குற்றவாளி என்றாலும் கூட சட்டத்தின் முன்பாக நிறுத்தி தான் அவருக்கு தண்டனை வாங்கி தர முடியுமே தவிர அவர் வசிக்கக்கூடிய கட்டடங்களை இடிப்பது சட்டவிரோதம் அப்படின்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் 4.5 லட்சம் வீடுகள் புல்டோசரால இடிக்கப்பட்டிருக்கு. இதனால பச்சிளம் குழந்தைகள், பருவ வயது பெண்கள், லட்சக்கணக்கானோர் நடுவீதிக்கு வந்திருக்காங்க, நடுத்தெருவுக்கு வந்திருக்காங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்களில் 90% பேர் சிறுபான்மை சமூகத்தினர் அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அண்மையில் பள்ளியில் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுக்கும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுக்கும் ஏற்பட்ட கைகலப்பினால இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிறுவன் அந்த இந்து சமூகத்தை சேர்ந்த சிறுவனை கத்தியால குத்திடுறார். உடனே அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிறுவனுடைய வீடு புல்டோசரால இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்காங்க. இறுதியாக தலையங்கம் வலியுறுத்துறது என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான இழப்பீடு தேவை அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க.